வாங்க. ஹாய். கையில் என்னாச்சு? சும்மா வேலை பார்க்குற ஒருத்தர் சின்ன ஓ, ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க. இந்தாங்க காஃபி. சூப்பர். பா 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 ஒரு கதை சொல்லுங்கப்பா, தூக்கம் வர மணிக்குது. கொஞ்ச நேரம் கூட பேச விட மாட்டியாடா? ஒரே ஒரு கதை சொல்லுங்கப்பா. நிலவா, உனக்கு 10 ஆயிடுச்சு. சார் படுத்து தூங்கு, கதையெல்லாம் கேட்காத. ஒரே ஒரு கதை தானம்மா, வேணா நீ உட்காந்து கேளு. சரி. என்ன கதை வேணும் உனக்கு? உன் லைஃப் ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கப்பா. என் லைஃப் ஹிஸ்ட்ரியில் அப்படி என்னடா சுவாரஸ்யமாக இருக்கு? அப்போ தாத்தாவோட கதை சொல்லு. நான் தான் தாத்தாவை பார்த்ததே இல்லையே. தாத்தாவா? ஒன்றும் இல்லடா, சரி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் தாத்தா சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். அதில் சில சொல்ல முடியாத தப்பும் பண்ணியிருக்கார். அது எப்படின்னா, எப்ப பாரு கடை அடைக்க போன நேரத்தில் இங்க வந்து நின்னுக்கிறது. ஒரு நாள் அவர் ஒருத்தரோட பாதுகாப்புக்காக பண்ண ஒரு விஷயம் அவரோட வாழ்க்கையே மாத்திருச்சு. விட்றா, கையை விட்றா, கையை விடு. போடுறா அவனை. எதுக்கு என் பின்னாடி வரீங்க? அவன் போட்ட பிளான்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுண்ணா. அவ எங்க இருந்தாலும் காலைல இங்க இருக்கணும், இல்லாட்டி உனக்கும் இதே நிலைமை தான். சிவா, 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 சிவா. ஏன் எப்போ பார்த்தாலும் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்க? சிவாவை காணோம், அதான். காணுமா? இந்த ஊர்ல உங்களுக்கு வேற யாரையாவது தெரியுமா? இல்லை, யாரையும் தெரியாது. இவ்வளவு தூரம் தேடியாச்சு, எங்கதான் போயிருப்பான்? அவன் எங்கேயாச்சும் உட்காந்துருப்பான். அவன் தானே? அவன்தான். டேய்,
டேய் 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 என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இங்கே வந்து உட்காந்துருக்க நீ? என்னடா ஆச்சு உனக்கு? சொல்டா. டேய் ஏன்டா இங்கே வந்து உட்காந்துருக்க? சொல்லு. அவங்க எதுக்காக ஒன்று துரத்துறாங்க? அவங்க தான் நினைக்கிறேன். இரு நான் பார்க்குறேன். கொள்றதுதான் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லும் போது நான் உங்களை கொண்டிருக்கணும்டா. மூடிட்டு சொல்றதை மட்டும் செய். தூக்கிட்டு வா. சாலா தூக்குடா. டேய் நாயே, உன்னால எனக்கு எத்தனை கோடி லாஸ் தெரியுமாடா? அலையார் உங்கள் அப்பா எனக்கு திருப்பி தருவான். ஆனால் எனக்கு இப்போ அந்த பிரச்சனையே இல்லை. ஏன்னா இந்த ஆராய்ச்சிக்கான சுண்டலி என் கையில். என்ன ஆராய்ச்சின்னு பார்க்குறியா? இந்த உலகம் எவ்வளோ பெருசில் இதில் எத்தனையோ நோய்கள் இருக்குது. அதில் கொடூரமான நோய் என்னன்னு தெரியுமா? ரேபிஸ். அதுக்கான ஆன்டிடாட் இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கான ஆன்டிடாட்டை நான் கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிப்பான்னு பார்க்குறியா? அதான் இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு தானே, அந்த ஆராய்ச்சிக்கான சுண்டலி உன்னோட காதலி. அவளை வச்சு தானே இந்த ஆராய்ச்சியே. டேய், அவள் எனக்கு 2-3 நாளாக தெரியுமா? அவளை விட பெரிய ஆஃபராக தரேன். விட்டுரு. ஏங்க நிறுத்துங்க. 10:30 மணிக்கு குழந்தைக்கு சொல்ற கதையாங்க இது. ஆனா மாமா இப்படி பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா என்னால நம்பவே முடியலங்க. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? பூனே தானே இருக்கு. கரெக்டா சொன்னீங்கம்மா. ஏய் நீ எப்போ வந்துருச்ச? நீங்க கதை சொல்ல ஆரம்பிக்க சேர்ந்திச்சிட்டனே. ஹலோ சொல்லுங்கள் மேனேஜர். ஜஸ்ட் 5 minutes நான் இருப்பேன். எங்கெங்க போறீங்க? ஆஃபீஸில் இருந்து ஃபோன், மேனேஜர் கால் பண்ணார். சின்ன வேலை. ஓகே, ஜஸ்ட் 1/2 hour. ஓகே.
கர்மமா